அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான தொகுத்தறி மதிப்பிற்குரிய அதாவது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்குரிய மதிப்பெண்களை எமிஸ் வலைத்தளத்தில் அப்டேட் செய்யுமாறு தற்பொழுது செயல்முறைகள் வெளியிடப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் மூலம். எனவே அதை வந்து எமிஸில் வந்து எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான 8 இலக்க எமிஸ் ஐடியை பயன்படுத்தி இதை வந்து அப்டேட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் emis.tnschools.gov.in டைப் பண்ணிங்க அப்படின்னா எமிஸ்க்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகு. இதில் ஒவ்வொரு டீச்சருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள எமி ஐடியை வந்து 8 இலக்க எமிஸ் ஐடியை வந்து இதில் வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். லாக்இன் பண்ணோன்னே உங்களுக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ரைட் சைடு டாப்பில் 3 லைன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஒரு டைட்டில் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அகடாமிக் ஸ்கோர்ஸ் மார்க் என்ட்ரி 1 to 10th அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா டெக்ஸ்டாப் மோடுக்கு மாற்றிக்கிறேன்னு அதுக்கு 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டாப் சைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அகடாமிக் இயர் அப்படிங்கிறதுல வந்து ஆட்டோமேட்டிக்காக 2023-24ன்னு வந்திருக்கு. கிளாஸ் அப்படிங்கிறதுல வந்து எந்த கிளாஸுக்கு அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து எக்ஸாம் டைப்பில் வந்து என்ன எக்ஸாமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் எக்ஸாமு, அதனால் ஆனுவல் எக்ஸாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை வந்து கொடுங்க. சப்மிட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் எல்லாமே காட்டியிருக்கு. அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு இருக்குது. அதர் லாங்குவேஜ்னு இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணனால தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மட்டும் வந்திருக்கு. 4th 5th இருந்துச்சுன்னா சயின்ஸு, சோசியல் உங்களுக்கு வந்திருக்கு. கடைசியாக பாருங்கள் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பென்சில் குறி இருக்குது. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்டு கீழே வந்து டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து எத்தனை மார்க் அந்த குழந்தை எடுத்துச்சோ ஆனுவல் எக்ஸாமில் அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் வந்து மார்க் வந்து கொடுக்குறேன். அதர் லாங்குவேஜில் வந்து 0 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஏன்னா அதர் லாங்குவேஜ் நம்ம கொடுக்குறதில்ல, அதனால் 0 கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியாக ஆக்ஷனில் வந்து ஒரு டிக் மார்க்கு க்ரீன் கலர் டிக் மார்க்குமே இன்ட்டு மார்க்கு வந்திருக்கு. நம்ம வந்து க்ரீன் கலர் டிக் மார்க்கை தான் கொடுக்கணும். அப்போ க்ரீன் கலர் டிக் மார்க்கை கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஆனுவல் எக்ஸாமுக்குரிய மார்க்கை வந்து அப்டேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.